வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டிபிஎம்எஸ். ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் யூனிட் 7 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி டே 7 கிளாஸஸில் தான் இருக்கும். ஸோ வீடியோக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போயிடலாம். இதான் பைத்தான் சிலபஸ். நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 3 அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ லிஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தென் ட்ரிபிள் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் அண்டு வந்து லைப்ரரிஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து சிங்கிள் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வந்து டோட்டலாக வந்து பைத்தானில் 4 இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது, பில்டின் டேட்டா டைப்ஸ். அதில் ஒன்று தான் லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டினோட் பண்ணோன்னா அது லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆர்டராக இருக்கும். தென் சேஞ்சபிள் அண்டு டூப்ளிகேட்ஸை வந்து அலோவ் பண்ணும். ஸோ ஆர்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸோ ஆர்டராக தான் ஸ்டோர் பண்ணுவோம். 1 2 3 அதாவது இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பித்து இப்படி ஸ்டோர் பண்ணுமா. இப்போ புதுசாக நீங்கள் வந்து அப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட்டாக தான் அப்பன் ஆகும். இப்போ 10 20 13 இருக்குன்னா இதில் புதுசாக ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் எப்படி நம்ம அரே ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்டோர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து சேஞ்சபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதில் என்ன டேட்டா வந்து மாற்றினாலும் ஸோ அதே ஆப்ஜெக்டில் போய் சேஞ்சஸ் ஆகும். அதை வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். தென் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அரே அப்படின்னா வந்து அது ஹோமோஜீனியஸ் எலமெண்ட் சொல்லுவாங்க. பட் லிஸ்ட்டு வந்து ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிறது ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட். ஸோ இண்டிஜுவல் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னன்னாலும் கொடுத்துக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிடும். லிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ லிஸ்ட்டுங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட். இங்கே பாருங்கள் 10 இண்டிஜர் கொடுத்துருக்காங்க, 3.14 ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க, பைத்தானுங்கிறது ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்காங்க, ட்ரூ அப்படிங்கிறது வந்து பூலியன் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க, நன் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அப்படியே லிஸ்ட் மாதிரியே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். டூப்ளிகேட் அலோவ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஆப்பிள், பனானா, செரி, ஆப்பிள், செரி. ஸோ ஆப்பிள் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா செட்டில் வந்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணாது, லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நெஸ்டட் லிஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை லிஸ்ட்டுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஒரு லிஸ்ட்டு இதுக்குள்ளே சப் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க, 20 அதுக்கப்புறம் 30 14 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணும்போது அதே லிஸ்ட் சப் லிஸ்ட்டாக தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் இது என்ன டைப் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு கிளாஸ் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இந்த டைப் கேட்குறதுக்கு வந்து டைப் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது நாட் ஒன்லி லிஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம எஸ்டர்டே பார்த்த ஸ்ட்ரிங்குக்கு கூட போட்டிங்க அப்படின்னா இப்போ டைப்புன்னு போட்டு ஏதோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ கொடுத்துருக்கோம். ஓகேவா. டைப்புன்னு போட்டு ஹலோ கொடுத்துருக்கீங்கன்னா ஸோ பிரிண்ட் பண்ணும்போது கிளாஸ்ன்னு போட்டு இதோட டைப் என்னென்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா STR அப்படின்னு வரும். ஸ்ட்ரிங்குன்னு ஃபுல்லாக வராது. அதே மாதிரி ஒரு இண்டிஜுவல் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, டிக்ஷனரி, ட்ரிப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ அது வந்து எப்படி கெட் பண்ணுவாங்கன்னா டைப் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து கெட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து லிஸ்ட்டோட ஸ்லைசிங். எப்படி ஸ்ட்ரிங்குக்கு ஸ்லைசிங் பார்த்தோமோ சேம் தான். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது, ரிவர்ஸில் பண்ணும்போது மைனஸ்லேருந்து வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த லிஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்லைசிங்க்கு அதே கான்செப்ட், ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப். ஸோ ஸ்டார்டிங் எதுலேருந்து ஆரம்பிக்கணும், எதில் முடிக்கணும், எப்படி ஸ்டெப் வரணும், 2 2ஆக மூவ் ஆகணுமா, 3 3ஆக மூவ் ஆகணுமா, இல்லை 1 by 1ஆக மூவ் ஆகணுமா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ அதோட பாசிட்டிவ் இண்டெக்ஸ் பாருங்கள். 0னா 10, 1னா 20, 2 30, 3னா 40, 4னா 50, 5னா 60. ஸோ ரிவர்ஸில் போடும்போது -1 60ல் ஆரம்பிக்குது, -2 -3 -4 -5 -6ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் 10லேருந்து 60 வரைக்கும். ஸோ இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க 0 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா 1 to 6 அண்டு 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1ல் ஆரம்பிக்குதான், முடிக்கும் போது 6ல் முடிக்குதான், அண்ட் 2 2ஆக மூவ் ஆகுது, அதான் ஸ்டெப்ஸு. ஸோ 5 6ன்னு கொடுத்தாலும் அது 5 தான் எடுத்துக்கணும், 6 வரைக்கும் எடுக்காது. ஒன்று மைனஸ் பண்ணி தான் எப்போயுமே எடுத்துக்கணும், எண்டு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க.
வச்சுட்டு அதில் 2 2ஆக மூவ் ஆகணும். ஸோ இப்போ 20 40 60 ஆன்சர் வந்துடுச்சா? ஓகேவா? அடுத்து 2 கோலன் மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 கோலன் மட்டும் அப்படின்னா ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, எண்டிங் கொடுக்கல. எண்டிங் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். 2 அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது? இங்கே ஆரம்பிக்குது. இப்போ 30 40 60 சரி 50 60 வந்துருச்சா? ஸோ அடுத்தது இங்கே வந்து பாருங்கள், எண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க, முன்னாடி கொடுக்கல, எண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ பிகினிங் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து எண்டு 3ன்னு கொடுத்ததுனால 2. எண்டு வந்து எப்பயுமே ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 0லேருந்து 2 வரைக்கும் இப்போ 10 20 13 வரும். 1:5 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1ல் ஆரம்பித்து 4 வரைக்கும் 5 கொடுத்துருக்கனால 4 வரைக்கும். ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் 20 30 40 50 அப்படின்னு வந்துருச்சா? அடுத்தது பாருங்கள், 2 கோலன் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கோலன் கொடுத்து 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் கொடுக்கல, எண்டிங் கொடுக்கல, ஸ்டெப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டெப் 2 2ஆக போகும். ஸ்டார்டிங் 10 10லேருந்து 30 30 to 50 அடுத்து இல்லை. ஸோ அதனால் 50யோடு நின்றோம். இப்போ பார்த்துக்கோங்க, ஆன்சர் வந்து 10 30 50 வந்திருக்கும். ஸோ அடுத்து இதே மாதிரி தான் 2 கோலன் கொடுத்துட்டு -1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் கொடுக்கல, எண்டிங் கொடுக்கல, ஸ்டெப்பு மட்டும் -1 கொடுத்துருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் வரும். சரியா? 60 50 40 30 20 10 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸில் வரும். இதுதான் லிஸ்ட்டு ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டட் லிஸ்ட். நெக்ஸ்டட் லிஸ்ட்டில் எப்படி இண்டெக்ஸ் போடணும் நமக்கு டவுட் இருக்கும்ல. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டுக்குனால அதுக்கு எப்படி நம்ம இண்டெக்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இப்போ இண்டெக்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரம் 0லேருந்து இது 0 இது 1 வேறு கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து 0 இது 1 இது 2 இது 3 இது 4 இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக சேர்த்து 5 இது வந்து இந்த ட்ரிபிள் ஃபுல்லாக சேர்த்து 6 இந்த டிக்ஷனரி ஃபுல்லாக சேர்த்து 7 இப்படி தான் வந்து என்னென்னா அதோட லிஸ்ட் எடுத்துக்கிடும். ஓகேங்களா? அதோட இண்டெக்ஸ் எடுத்துக்கிடும். ஸோ 0 1 2 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடும். அந்த ஃபுல்லாக சேர்த்து தான் இது ஃபுல்லாக சேர்த்து தான் 5 இந்த ட்ரிபிள் ஃபுல்லாக சேர்த்தா 6 இந்த டிக்ஷனரி ஃபுல்லாக சேர்த்து தான் 7. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸ்டார்டிங் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1 by 1 அப்படியே மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 2 இருக்கு இல்லையா, இதை அக்சஸ் பண்ணால் எப்படி பண்ணணும்? ஸோ இப்போ இந்த 5ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டு அப்படியே 8 வந்துடும். 6ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ட்ரிபிள் அப்படியே 8 வரணும். 7 கொடுத்திங்கன்னா அப்படியே இந்த டிக்ஷனரி 8 வரும். ஸோ இது மாதிரி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறத அந்த சப்லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறத எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதான் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டேன். இந்த லிஸ்ட்டில் வந்து டேட்டா ஆஃப் 0ன்னு கொடுத்திங்கன்னா 10 எடுத்துக்கிடும். 1 கொடுத்திங்கன்னா 3.14 2 எடுத்தால் பைத்தான் 3 கொடுத்திங்கன்னா ட்ரூ 4 கொடுத்திங்கன்னா நன் இருக்குது 5 கொடுத்திங்கன்னா 1 2 3 எடுக்கும். ஸோ இதுவே 5 கொடுத்துட்டு 0 கொடுக்குறீங்கன்னா இந்த லிஸ்ட்டு 5th லிஸ்ட்டில் இருக்கிற 0th பொசிஷன் என்னது 1. ஸோ அடுத்து 5th வந்து 1 அப்படி கொடுத்திங்கன்னா 5th லிஸ்ட்டில் இருக்கிற 5th இண்டெக்ஸில் இருக்கிற அந்த லிஸ்ட்டோட செகண்ட் பொசிஷன். ஸோ 1 அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன். இப்போ 2 ஸோ 5 of 2 வந்து 3 கிடைக்கும். கிளியரா? ஸோ இப்போ ட்ரிபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் வந்து இது வந்து 6th பொசிஷன். 6th 0th பொசிஷன் வந்து என்னதுன்னா 30. அகைன் இங்கேயும் 6th 0 பொசிஷன் இருக்கேன். அப்போ அதையும் 30 தான் வரப்போகுது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா டேட்டா 7 of A எதுக்காக வந்து 7 of A கொடுத்துருக்கோன்னா டிக்ஷனரியில் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, கீ வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் A கொடுத்தீங்கன்னா ஏக்குள்ளே கீக்குள்ளே ஆன்சர் வந்து 1, B கொடுத்தீங்கன்னா பியோட கீ ஆன்சர் வந்து 2. ஸோ நீங்கள் அக்சஸ் பண்ணுறது கீ வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும், இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ண முடியாது. அந்த அக்சஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து கீ கிடைக்காது, ஏன்னா கீ தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ கீயோட வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ஒர்க்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். லிஸ்ட் எப்படி மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு வாட்டி அசைன் பண்ணிட்டோன்னா அடுத்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதே ஆப்ஜெக்டில் தான் போய் சேஞ்சஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்பர்ஸ் 10 20 30 கொடுத்துருக்கோம். இப்போ நம்பர்ஸ் ஆஃப் 1 = 15 நான் கொடுத்துருக்கேன். இது 0 பொசிஷன், இது 1 பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். ஸோ இந்த 1ங்கிற பொசிஷனில் 20க்கு பதிலாக 50 வந்து அசைன் ஆகிடும். ஸோ இப்படி நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்ட்ரிங்கில் இந்த மாதிரி அசைன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது இம்மியூட்டபிள். ஸோ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா டைப் எரர் வரும். ஸோ லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் அப்படிங்கிறதுனால நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். சரியா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு
மெமரி யூனிட் வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 10 20 30 அசைன் பண்ணுறோம். ஏஎஃப் ஃபஸ்ட் பொசிஷனை வந்து 200 அசைன் பண்ணுறோம். பிரிண்ட் ஏ கொடுக்குறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். இதுக்கு ஒரு ஐடி வச்சுருக்கோம் மெமரியில், அதை 1000 வச்சுருக்காங்க. இந்த 1000 தான் இந்த வந்து ஏல வந்து டேட்டா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஏவை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க, 200 சேஞ்ச் பண்ணுற சொல்கிறீங்க அப்படின்னா அதே ஏல அதே ஐடி இருக்கு இல்லையா, 1000ங்கிற ஐடியில் இருக்கிற ஃபஸ்ட்டு பொசிஷனான அந்த 200 அப்படிங்கிற இடத்த வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து மியூட்டபிள்ங்கிறனால ஒரே சேம் ஆப்ஜெக்டில் தான் சேஞ்சஸ் ஆகும். இதே மாதிரி ஏ ஈக்குவல் டு பி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிறது ஒரு லிஸ்ட்டு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடும். சரியா? பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்கும்போது ஏங்கிற லிஸ்ட்டை பிக்கு வந்து ரெஃபர் பண்ண சொல்லும். ஸோ பியும் அதே இதில் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுக்குன்னு தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாது. பி ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் அசைன் பண்ணால் மட்டும்தான் புது ஆப்ஜெக்ட் வரும். இப்படி ஏ அசைன் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது லிஸ்ட் அசைன் பண்ணுறோம், அந்த லிஸ்ட்டை போய் தான் ரெஃபர் பண்ணும். இப்போ இந்த பி அந்த லிஸ்ட்டை தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நீங்கள் ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு 100 கொடுத்தீங்கன்னா இதுதான் 0th பொசிஷன். இங்கே வந்து 100 சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதே ஐடியில் தான், வேறு ஐடிக்கெலாம் வந்து என்ன பண்ணாது, போகாது. 2000 அதே ஐடியில் தான் இருக்குது. இப்போ ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ணுங்களேன். ஸோ ஏல மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆனால் பியுமே சேஞ்ச் ஆகி தான் வரும். ஏன்னா பியுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த சேம் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ஏபி பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ ஏக்கும் பிக்கும் சேம் வேல்யூ தான் லிஸ்ட்டு தான் வரும். ஆனால் நம்ம பியை சேஞ்ச் பண்ணல, ஏ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் பி அப்படிங்கிறது இதை தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கனால இங்கே என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக பியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏல நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து பியில் அஃபெக்ட் ஆகும். ஸோ பியில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து ஏல அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ சேம் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கனால when is modified p also show the சேஞ்சஸ் வந்து வரும். அதனால தான் இது வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லிஸ்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன் இருக்குது, ரிப்பிட்டேஷன் இருக்குது. தென் வந்து இன்னு நாட் இன்னு அதே மாதிரி இஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர்ஸுமே இதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் கன்கார்டினேஷன் 2 லிஸ்ட்டை கன்கார்டினேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. கம்பல்சரி ரெண்டுமே லிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். 1 லிஸ்ட்டு 1 நம்பர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஏ ஈக்குவல் டு 10 20 பி ஈக்குவல் டு 30 40 அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடும், கன்கார்டினேஷன் பண்ணி போட்டுரும். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு எத்தனை டைம் வந்து ரிப்பீட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ரிப்பீட்டேஷன். அதுக்கு வந்து ஸ்டார் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் 1 லிஸ்ட்டாக இருக்கணும், 1 வந்து இண்டிஜுவலாகவோ நம்பராகவோ இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து என்ன ஆகணும், ரிப்பீட்டேஷன் ஒர்க் ஆகும். ரெண்டுமே லிஸ்ட்டாக இருந்தால் வராது. ஸோ இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 10 20 கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டார் ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வந்து ஒரே லிஸ்ட்டில் இருக்கும். 10 20 10 20 10 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னு நாட் இன் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப் பார்க்கும்போது ஸோ அந்த டேட்டா வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். சரியா? இது வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக பார்க்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர்ஸ் ஈக்குவல் டு 10 20 30 கொடுத்தீங்கன்னா இப்போ 20 நம்பர்ஸான்னு பார்த்தோன்னா 20 இருக்குது. ஸோ அதனால் அது வந்து என்ன சொல்லுவோம், ட்ரூ. 40 நாட் இன் நம்பர் ஆஃப் கொடுத்தீங்கன்னா எஸ் 40 இல்லை, இதுவும் ட்ரூ. சரியா? ஸோ இது ஆல்ரெடி பார்த்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். அடுத்த லிஸ்ட் ஆப்ரேட்டரில் இஸ் நாட். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 10 20 30 பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தாங்கன்னா ஏஎஸ் பி அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது என்னென்னா நான் என்ன சொன்னோம், ஏங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இதுக்கான ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். பி ஈக்குவல் டு ஏன்னு அசைன் பண்ணோடனே பி அதே மெமரி லொக்கேஷனை போய் ரெஃபர் பண்ணும். ஸோ சேம் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஆன்சர் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10 20 13 கொடுக்குறோம். பி ஈக்குவல் டு அகெயின் 10 20 13 கொடுக்குறோம். ஸோ இப்போ ஏ இஸ் நாட் பியான்னு கேட்டோம்னா எஸ் ஆன்சர் ட்ரூ. ஏன் அப்படின்னா இந்த இப்படி லிஸ்ட்டை அசைன் பண்ணிட்டீங்கனாலே என்ன ஆகும் அப்படின்னா அது தனித்தனி ஆப்ஜெக்டாக தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்படி ஏன்னு கொடுத்தா தான் அது சேம் ஆப்ஷனில் வரும். நீங்கள் மற்றபடி தனித்தனி லிஸ்ட்டாக அசைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு மெமரி லொக்கேஷனில் இருக்கும். இப்போ 101 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிங்கிறது சேம் வேல்யூ தான், பட் அது ஒரு மெமரி லொக்கேஷனில் 102 இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இஸ்நாட்டுக்கு வந்து வேறு இதில் இருந்துச்சுன்னா ட்ரூ ஆன்சர் வரும். ஸோ வேறு ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ அடுத்து ஈஸ்டில் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸையும் யூஸ் பண்ணலாம். சேம் தான், ஈக்குவல் ரெண்டு செட்டும் அப்படியே போத் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ கிடைக்கும். ஸோ இதுவே வந்து செக் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன மெத்தடில் ஒர்க் ஆகும்னா, ஸோ லெக்சிகோகிராஃபிக்கல் மெத்தடில் இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ் தென்னான்னு செக் பண்ணும். லெக்சிகோகிராஃபிக்கல் மெத்தட்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்களா 10 20
10 13 சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 முதல் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணும்போது 2 ஈக்குவல். ஸோ அடுத்ததுக்கு போகும். 20 30 கம்பேர் பண்ணும். 20 லெஸ் தென் 30னா கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ அப்படின்னா நமக்கு ஆன்சர் இங்கே ட்ரூன்னு கிடச்சிரும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை எலமெண்ட்னாலும் கொடுத்துக்கோங்க. 1 by 1 செக் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ட்ரூ வந்துட்டா கூட ஆன்சர் ட்ரூ தான். இப்போ வந்து இந்த 10ஐயும் 20 30 பார்த்துருச்சு. ஒரு வேளை தேர்ட் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேர்ட் எலமெண்ட்டை செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த செகண்ட் எலமெண்ட்லேயே வந்து ஆன்சர் நமக்கு வந்து ட்ரூ கிடச்சதுனால அப்படியே நம்ம வெளியில் வந்துடலாம். ஒரு இடத்துல ட்ரூ வந்துட்டாலும் வெளியில் வந்துடலாம். ட்ரூ வரலைன்னா ட்ரூ வர்ற வரைக்கும் சர்ச் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து கிரேட்டர் தென் பாருங்கள். 10 இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 40யும் 30யும் கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்ன வந்துடும்? ட்ரூன்னு சொல்லிட்டு ஆன்சர் வெளியில் வந்துடும். சப்போஸ் இங்கே தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 30 15 நான் கொடுத்துருக்கேன். 10 ஒரு 40 55 கொடுத்துருக்கோன்னா 10ஐயும் கம்பேர் பண்ணும். இங்கே கிரேட்டர் தென். ஸோ வந்து இது 2 ஈக்குவலாக இருக்கலாம் விட்டுரும். 30யும் 40யும் கம்பேர் பண்ணும். கிரேட்டர் தென் பார்க்கும் இல்லை. ஸோ அடுத்து வரும் 50 55 வரும். இதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ ஃபால்ஸ் கொடுக்கும். ஒருவேளை இந்த இடத்துல 60 கொடுத்துருந்தீங்கன்னா 60 greater than 55 கரெக்டாக இருக்குன்னா அந்த இடத்துல ட்ரூ வந்துடும். ஸோ ஒரு வாட்டி ட்ரூ வந்துட்டா கூட ஆன்சர் ட்ரூ தான். ஸோ இந்த சீக்வன்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டே ட்ரூன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே வெளியில் வந்துட்டு ட்ரூ கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே ஈக்குவலாக ட்ரூ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு. ஒன்று ஈக்குவல் வந்தாலும் சரி, இல்லை கிரேட்டர் தென் வந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு இதில் கரெக்டாக வந்துச்சுனாலே நம்ம வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடலாம். சரியா? ஸோ அடுத்து லிஸ்ட்டில் வந்து மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் மெத்தட், கிளியர் மெத்தட், காப்பி மெத்தட், கவுண்ட், எக்ஸ்டெண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப் அண்ட் அப்படின்னா ஆட் த எலமெண்ட் எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை லாஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் வந்து அப் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 10 20 13 கொடுத்துருக்கீங்க. இப்போ ஏ டாட் அப் அண்ட் ஆஃப் 40 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டில் போய் அந்த 40ங்கிற எலமெண்ட் ஸ்டோர் ஆகும். இந்த அப்புங்கிறது நாட் ஓன்லி ஒன் எலமெண்ட், ஒன் லிஸ்ட்டை கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ டாட் அப் அண்ட் ஆஃப் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் தான் போனோம் உள்ள லிஸ்ட் அப்படிங்கிறனால 10, 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வந்து எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா 10 20 30 40 ஆல்ரெடி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டாக 10 20ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப் அண்டில் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு லிஸ்ட்டை ஆட் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த பொசிஷனில் இப்படி தான் வரும். ஸோ லிஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஒரு லிஸ்ட்டு தான் பண்ண முடியும். மோர் தென் 1 லிஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எரர் காமிச்சிடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டு தான் கொடுக்கணும். ஒரு எலமெண்ட் ஆர் ஒரு லிஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இனிமேல் கொஷின்ஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு தெரியணும். அதனால் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் கிளியர் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து டேட்டாஸை கிளியர் பண்ணுறது. ஸோ எம்டி லிஸ்ட்டாக வந்துருச்சு, டாட் கிளியர் கொடுத்தோடனே. ஸோ அதுக்கப்புறம் காப்பி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு சரி பி ஈக்குவல் டு ஏ நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்படி அசைன் பண்ணால் ஏ ஃபுல்லாக வந்து பிக்கு அசைன் பண்ணிடுவோம். இப்போ ஏவும் பியும் சேம் ஆப்ஜெக்டாக ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தோம் எக்ஸாம்பிளில். இப்போ ஏ டாட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஏ வந்து ஒரு காப்பி எடுத்து பிக்கு கொடுக்கும். அப்போ ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்டில் தான் வந்து என்னது பி வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறோன்னா ஒரு பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கும். அதை ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுப்பீங்க. அப்போ ஏ கிட்ட ஒரு காப்பி இருக்கும், பி கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஸோ அப்போ ஏ கையில் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் தனியாக இருக்கும். அப்போ தனி மெமரி வச்சுக்கோங்க. பிக்கு தனியாக இருக்கிறனால தனியாக அதுக்கு ஒரு மெமரி இருக்கும், 201ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பி ஈக்குவல் டு ஏன்னு அசைன் பண்ணுறது என்னென்னா, நான் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கேன், நான் இந்த யூனிட் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீ வாங்கி படிச்சுக்கோ, இல்லைனா 2 பேரும் சேர்ந்து படிப்போம். அப்படி சொல்லும் போது நாங்கள் 2 பேருமே ஒரு ஜெராக்ஸாக வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு லொக்கேஷன் தான் இருக்கும். இதுக்கு வந்து என்ன இருக்கும், 2க்கும் வேறு லொக்கேஷன் இருக்கும். இது நான் பின்னாடி வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா காப்பி. ஸோ அப்படியே பி வந்து இன்னொரு காப்பி பண்ணிடும். ஸோ அதுக்கு கவுண்ட் எடுத்து இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபைடு வேல்யூ. ஒரு ஸ்பெசிஃபைடு வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னா அந்த வேல்யூ எத்தனை டைம் அந்த லிஸ்ட்டில் வந்து அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஏ டாட் கவுண்ட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10ங்கிறது எத்தனை டைம் அக்கர் ஆகிருக்கு, 1 2 3 டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போடுவோம். அடுத்து வந்து எக்ஸ்டெண்ட்.
எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணணும்னா அப்பன் மாதிரியே தான். அப்பனில் ஒரு எலமெண்ட் மட்டும் லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டாக வந்து ஆட் பண்ணோம்ல, அது மாதிரி இதில் வந்து மோர் தென் ஒன் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம லிஸ்ட்டு மாதிரி தான் இங்கே கொடுக்கணும். இப்போ A = 10 20 கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் 30 40 50 கொடுத்தீங்கன்னா இந்த எலமெண்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் போய் ஸ்டோர் ஆகும். நான் அப்பனில் என்ன சொன்னேன் அப்படின்னா அப் அண்ட் ஆஃப்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட் இருக்குன்னா இதோட எண்டில் அந்த 10 20 அப்படிங்கிறது தனி லிஸ்ட்டாக போய் ஸ்டோர் ஆகும். அப்படி வந்து எக்ஸ்டெண்டில் ஸ்டோர் ஆகாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதே லிஸ்ட்டுக்குள்ளே போய் அந்த நம்பர் ஆஃப் அந்த எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த எலமெண்ட்ஸை போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுதான் அப் அண்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்பனில் வேல்யூ கொடுக்கும்போது இப்படி தான் வரும், லிஸ்ட்டு கொடுக்கும்போது மட்டும் தனியாக வரும். இங்கே லிஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆனால் லிஸ்ட்டாக எடுக்காது, அந்த அந்த எலமெண்ட்டாக தான் வந்து உள்ளே போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து இண்டெக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கு பார்த்து அதே மாதிரி தான். ஸோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னா அந்த நம்பரோட இண்டெக்ஸ் பொசிஷனை 8 வரும். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸாக மோர் தென் ஒன்றா இருக்குன்னா ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த இண்டெக்ஸை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ 10 20 30 கொடுக்குறீங்கன்னா A.index of 20னா 20யோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ ஆன்சர் வந்து 1 அப்படிங்கன்னு கொடுக்கும். அகைன் ஒரு 20 இருக்குது ஆனால் விட்டுரும். ஸோ நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் தான் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இன்செர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் போயிட்டு ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறது. இப்போ அப் அண்ட் எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்டில் தான் ஆட் பண்ணிச்சு. இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டில் இன்னொரு வேல்யூ ஒரு எலமெண்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது A.insert of 1,15 கொடுக்கும்போது இண்டெக்ஸ் 1ங்கிற இண்டெக்ஸில் 15 வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போது 10 20 30 இருக்குல்ல, ஸோ அதில் 1 அப்படிங்கிறது வந்து 20க்கு முன்னாடி வந்துடுமா? ஸோ அதனால் 15 வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது. 0 1 2 3 இங்கே 15 வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இண்டெக்ஸ் 1 அப்படிங்கிற பொசிஷனில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்து ரிமூவ் த எலமெண்ட் டு ஸ்பெசிஃபைட் பொசிஷனை வந்து பண்ணவும் அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபைட் பொசிஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்டாக்கில் இருக்கிற மாதிரி லாஸ்ட் எலமெண்ட் டாப் ஆஃப் த எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா A = 10 20 30 கொடுத்துருக்காங்க. A.pop_1 கொடுத்துருக்காங்க. 1 கொடுத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் 1ல் என்ன இருக்குது 20, அதை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த இண்டெக்ஸில் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இண்டெக்ஸ் எதுவுமே பாப் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 30 வந்து ரிமூவ் பண்ணும். ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் இருக்கிறத பண்ணும். எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா டாப் ஆஃப் த எலமெண்ட்டில் இருக்கிறத பண்ணும். ஸோ டாப் ஆஃப் எலமெண்ட்டுங்கிறது இந்த இடத்துல லிஸ்ட்டில் லாஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து ரிமூவ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எந்த எலமெண்ட்டை நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த எலமெண்ட்டை டேரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். இங்கே இண்டெக்ஸ் கொடுக்குறீங்களா, அதுக்கு பதிலாக அதில் வந்து எலமெண்ட் கொடுக்கணும். நான் 20 ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 20ங்கிற நம்பர் மட்டும் ரிமூவ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் தான் ரிமூவ் ஆகும். சரிங்களா? 2 தடவை அக்கறை ஆகிருக்கு 3 தடவை அக்கறை ஆகிருக்குன்னா ரிமூவ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எது வந்து என்கோட் ஆகுதோ அது, மறுபடியும் ஒரு ரிமூவ் கொடுத்திங்கன்னா அடுத்தது, மறுபடியும் ஒரு ரிமூவ் கொடுத்திங்கன்னா அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் ஆகும். அடுத்து ரிவர்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, அப்படியே லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறது. A.reverse. ஸோ அப்படியே 40 30 20 10. ஸோ ரிவர்ஸ் நம்ம ஸ்லைஸில் ஏற்கனவே பார்த்தோம் என்ன பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 2 கோலன் கொடுத்துட்டு -1 கொடுத்தாலும் ரிவர்ஸ் பண்ணோம். மெத்தட் வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் வந்து தான் ரிவர்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா? அடுத்து ஷார்ட்லாம் என்ன பண்ணும், ஆர்டர் பண்ணுமா? ஸோ அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் ஷார்ட்டு. இப்போ A = ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோன்னா A.short_of அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா print of A கொடுக்கும்போது அதை அசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஷார்ட் அப்படிங்கிறது மெத்தடும், ஷார்ட்டடுங்கிறது ஃபங்க்ஷனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் இப்போ ஷார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுன்னா ஷார்ட் பண்ணிடும். புதுசாக ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணாது. ஷார்ட்டட் கொடுத்தீங்க அப்படின்னா புது ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் அசெண்டிங்களை மாற்றும். ஸோ பழைய லிஸ்ட்டை எந்த ஒரு சேஞ்சஸும் அஃபெக்டும் பண்ணாது. ஸோ இதை வந்து ஷார்ட்டட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ லிஸ்ட் அப்படிங்கிறது ஷார்ட் அப்படிங்கிறது லிஸ்ட்டு மாதிரி மியூட்டபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டுப்பிள் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம் இல்லை. ஸோ ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, இம்யூட்டபிள். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த ஸ்டார்டட் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் A = 30 10 40 20 கொடுத்துருக்காங்க. ஷார்ட் கொடுத்து A கொடுத்தீங்கன்னா அதே அந்த ஐடியில் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுவே A = ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் B = shorted of A கொடுத்துருக்காங்கன்னா
ஏ வந்து எந்த இடத்துலையும் சேஞ்சஸ் ஆகாது. பியில் வந்து ஏவை ஷார்ட்டஸ்ட் பண்ணதில் பியில் இருக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள், ஏ வந்து அதோட ஒரிஜினல் டேட்டாவே கொடுக்குது, பி தான் ஷார்ட்டட் ஆனதை கொடுக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துறீங்க அப்படின்னா அல்பபெட் வரிசையில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஷார்ட் பண்ணும். சரியா? ஷார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரிஜினல் டேட்டாவை வந்து சேஞ்சஸ் பண்ணிடும். ஷார்ட்டட் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் டேட்டாவை அஃபெக்ட் பண்ணாமல் ஸோ புதுசாக ஒரு ஆப்ஜெக்டில் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் தான் வந்து சேஞ்சஸ் பண்ணும். சரியா? ஸோ இதான் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தான் லிஸ்ட் இன் லூப். எப்படி வந்து இந்த லிஸ்ட்டு வந்து லூப்பில் ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப்பில் வந்து இதை பார்த்துட்டோம், இருந்தாலும் இங்கே ஒர்க்காக செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட்டாக எப்படி சீக்வன்ஸில் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்பர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் லூப்பில் கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா எக்ஸின் நம்பர்ஸ் கொடுத்தோன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் வைஸாக கொடுக்கும். ஃபஸ்ட்டு 0 எடுக்கும், அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3. ஸோ 10, 20, 30, 14 பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸுங்கிற வேரியபிளை வந்து டேரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து ரேஞ்சு கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ரேஞ்சு லென்த் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஃப்ரூட்டில் எத்தனை லென்த் இருக்குது, 1, 2, 3. ஸோ வந்து ரேஞ்சு வந்து எனக்கு 3 வரைக்கும் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ரேஞ்சு வந்து 0 to 2 வரைக்கும் நமக்கு ஒர்க் ஆகும். அதனால தான் இங்கே 3 சொன்னோம்னா லென்த் வந்து 3ன்னு எடுத்துக்கணும். ஸோ 3 அப்படிங்கும்போது என்ன இருக்கும், 0 to 2. ஸோ இப்போ ஐ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் ஆஃப் 5 கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட் ஆஃப் 0 ஆப்பிள், ஃப்ரூட் ஆஃப் 1 பனானா, ஃப்ரூட் ஆஃப் 2 வந்து செரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இது வந்து என்னென்னா டேரெக்டாக நம்ம கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ரேஞ்ச் கொடுக்கலாம். ரேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா லென்த்தை வச்சு நம்ம கொடுக்கணும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், n இன் நம்பர்ஸ். சரிங்களா? இந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து லூப்பில் எப்படி லிஸ்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து அலைசிங் அண்டு க்ளோனிங். அலைசிங்னால் என்ன பண்ணுவோம், நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி வைப்போம். கரெக்டுங்களா? ஸோ க்ளோனிங்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி உருவாக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அலைஸ் இன்னொரு பேர் ரவின்னு வச்சுக்கோங்க. ஸோ ராஜா தான் ரவி, ரவி தான் ராஜா. கரெக்டாக? அதுதான் அலைசிங். க்ளோனிங்னா ராஜாங்கிறவரை மாதிரியே இன்னொரு க்ளோனிங் எடுத்துருவாங்க. அப்போது ராஜாவும் இருப்பார், அந்த க்ளோனும் இருக்கும். அப்படி தானே? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இங்கே பாருங்களேன், பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தா அதுக்கு பேர் அலைசிங். பி ஈக்குவல் டு ஏ டாட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் க்ளோனிங். எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தல, காப்பி மெத்தட் கொடுக்கும்போது சேம் தான் இங்கே வந்து நடக்க போகுது. ஸோ இங்கே பார்த்துடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த டெஃபினிஷன், when one list is assigned to another variable using equal operator, both variable refer the same list. மெமரி ஆப்ஜெக்டில் சேமாக தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் வச்சு அசைன் பண்ணிங்க அப்படின்னா. இதுவே வந்து காப்பி பண்ணிங்க, செப்பரேட்டாக காப்பி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் புது லிஸ்ட்டில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்கும்போது ஏவும் பியும் ஒரே ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஏல எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது பியும் அஃபெக்ட் பண்ணும், பியில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது ஏவும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதில் அஃபெக்ட் பண்ணுங்கிறத விட ரிஃப்ளெக்ட் பண்ணணும் தான் சொல்லணும். ஸோ இதுவே காப்பி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஏ தனியாகவும் பி தனியாகவும் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் 10, 20, 30ங்கிறது ஏல இருக்குது, பியில் வந்து அதே 10, 20 காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ பியில் நீங்கள் அப்பண்ட் பண்ணுறீங்கன்னா பியில் மட்டும்தான் போய் அப்பண்ட் ஆகும், ஏல அப்பண்ட் ஆகாது. இதில் பாருங்களேன், பி டாட் அப்பண்ட் ஆஃப் 40 கொடுக்குறீங்கன்னா 40 பியில் கொடுத்தாலுமே அது ஒரே லிஸ்ட்டுங்கிறதுனால ஏவும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கும். சரியா? இதுதான் வந்து என்னதுன்னா அலைசிங் அண்டு க்ளோனிங். அலைசிங்னா டேரெக்டாக வேரியபிள் அசைன் பண்ணிடுவோம், க்ளோனிங்னா காப்பி எடுப்போம். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து தியரட்டிக்கல் எம்சிக்யூ மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும். ப்ரோக்ராமிங்காக கேட்டாங்கன்னா நீங்கள் போட்டுருவீங்க காப்பி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து தியரட்டிக்கலாக ஏதாவது வேர்டு கொடுத்து கேட்குறாங்க, கீவேர்ட்ஸ் கொடுத்து கேட்குறாங்கன்னா நமக்கு அப்போ தெரியணும். ஸோ அடுத்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். ஏ ஈக்குவல் டு பினா சேமாக இருக்கும். இது வந்து புது ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ ஒரு லிஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும், இதில் ஆகாது. நியூ லிஸ்ட்டு க்ரியேட் ஆகாது, இங்கே நியூ லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகி செப்பரேட் மெமரி இருக்கும். ஸோ இதை வந்து ஷாலோ காப்பின்னு சொல்லுவாங்க. ஷாலோ காப்பி எங்கே நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் வந்து அலைசிங் க்ளோனிங் கேட்டதாலும் நம்ம க்ளோனிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்லைசிங் கான்செப்ட் கொடுத்தாலும் அதை என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோனிங் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10, 20, 30, 14 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஸ்லைசிங்கில் ஏ ஈக்குவல் டு ஏ வந்து 1 to இது வந்து என்னது 3ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? 0, 1, 2, 3
அப்படின்னு இருக்குன்னா 3னா 2 வரைக்கும் எடுக்குமா, இந்த 20 30 மட்டும் ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து பியில் அசைன் பண்ணுது. அப்போ அந்த 20 30ங்கிறது நியூ ஆப்ஜெக்டில் தான் போய் க்ரியேட் பண்ணும். இப்போ ஸ்லைசிங் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேரும் க்ளோனிங் தான். டேரெக்டாக ஏ கொடுக்காம அதில் ஸ்லைசிங் கொடுத்தீங்கன்னா அது வந்து க்ளோனிங் கான்செப்ட் வரும். அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தாலும் க்ளோனிங் கான்செப்ட் வரும். வெறும் ஏ கொடுக்குறதுக்கும் லிஸ்ட் ஆஃப் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஏங்கிறது தனி லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகி பியில் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து க்ளோனிங்கில் அடுத்து வேறு ஆப்ஷன்ஸ். இதே மாதிரி இந்த 2 யூஸ் பண்ணியும் க்ளோனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 யூஸ் பண்ணியும் க்ளோனிங் பண்ணலாம். ஓகேவா? க்ளோனிங் பண்ணுறதுக்கு வந்து என்னதெல்லாம் இருக்குன்னா காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷன், தென் லிஸ்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன், தென் ஸ்லைசிங் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லிஸ்ட் பேராமீட்டர்ஸ். இந்த லிஸ்ட் பேராமீட்டர்ஸ்க்கும் போது லிஸ்ட்டை வந்து பேராமீட்டர்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பேராமீட்டர்ஸ்ங்கிற கான்செப்டே ஃபங்க்ஷனில் தான் வரும். எதுக்காகனா ரெஃபரன்ஸ் மாதிரி அதை கொண்டு போகிறதுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பேராமீட்டர்ஸ் அ வேரியபிள் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் வென் பாஸ் த லிஸ்ட் டு த ஃபங்க்ஷன் திஸ் லிஸ்ட் இஸ் பாஸ்ட் பை த ரெஃபரன்ஸ். ஸோ வந்து ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேரியபிளை வந்து பாஸ் பண்ணுறோன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டெஃப் ஷோ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டில் இன்சைட் ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனை வந்து எப்படி டினோட் பண்ணுவோன்னா டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்தா பண்ணுவோம். டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஷோ. இப்போ ஏ ஈக்குவல் டு 10 20 30 ஒரு லிஸ்ட் இருக்குது. ஷோ ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏ தான் இங்கே போய் அசைன் ஆகும். சரிங்களா? இப்போ இன்சைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது இந்த ஏ தான் இங்கேயும் பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட் சைட் ஃபங்க்ஷனுக்கும் ஒரே டேட்டா தான் வரும், இன்சைட் ஃபங்க்ஷனுக்கும் ஒரே டேட்டா தான் வரும். இதுதான் லிஸ்ட் பேராமீட்டர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வேறு வரணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்களேன், மாடிஃபையிங் லிஸ்ட்டு ஆர் நாட் மாடிஃபையிங் லிஸ்ட்டுன்னு 2 இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சேம் தான். இங்கே ஒரு அப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வந்து இங்கே வந்து ஃபார்வர்ட் ஆகுறது ரெஃபரன்ஸாக. இந்த லிஸ்ட்டில் வந்து 40ங்கிறது அப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதே லிஸ்ட் தான் இங்கே போகிறதுனால இங்கே என்ன ஆயிடுச்சு, அப்பண்ட் ஆகிட்டு நமக்கு ஆன்சரில் வந்து 40 வந்து சேர்த்து ரெண்டுக்குமே ஏ பிக்கு ரெண்டுக்குமே 10 20 30 40 அதே மாதிரி 10 20 30 40ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்பண்ட் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் இட் செல்ஃப், அதுக்குள்ளே சேஞ்சஸ் ஆகும். ஒரே ஆப்ஜெக்ட் இருக்கிறனால சேஞ்சஸ் ஆகும். இங்கே மாடிஃபை பண்ண முடியாதுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மாடிஃபை பண்ண முடியாதுன்னு எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்த ஏவை தான் இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம புதுசாக ஒரு லிஸ்ட்டை அசைன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு இருக்குது, அதை தான் நம்ம இங்கே ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஈக்குவல் டு 100 200 இவங்க ஒன்று ரீஅசைன் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டியும் நம்ம வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணும்போது அது புது ஆப்ஜெக்டாக தான் க்ரியேட் பண்ணும். அதை நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணுன்னா அப்பன் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் ஒரு புது லிஸ்ட்டை அசைன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு புதுசாக தான் வந்து என்ன பண்ணணும், மெமரி ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுங்கிறது புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி தனியாக நிற்கிது. ஸோ இதை வந்து என்னென்னா சேஞ்சஸ் ஆச்சுன்னா இங்கே சேஞ்சஸ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்சைட் த ஃபங்க்ஷன் தான் 100 to 200 வந்திருக்கு. அவுட் சைட் த ஃபங்க்ஷன் 10 20 30 அப்படியே இருக்குது. சரியா? நியூ லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஓல்டு லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. நியூ லிஸ்ட்டில் இருக்கிறது தான் என்ன ஆகும்னா சேஞ்ச் பண்ணி காமிக்கும். ஓல்டு லிஸ்ட்டு எந்த சேஞ்சஸும் ஆகாமல் எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாமல் தனியாக நிற்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா 10 20 30 தனியாக இருக்கும், 100 200 தனியாக இருக்கும். சரியா? புரிஞ்சு வச்சுக்கோங்க. லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது இப்படி அசைன் பண்ணி ஒரு லிஸ்ட்டோ ஒரு ட்ரிப்பிள்ஸோ என்ன கொடுத்துட்டாலும் சரி, ஈக்குவல் டு அசைன் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டிங்கனாலோ இல்லை டப்பிள் கொடுத்துட்டாலோ அது தனி ஆப்ஜெக்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இதை வந்து என்ன ஆகாது, சேம் ஆப்ஜெக்டில் இருக்காது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ஒரு வாட்டிக்கு 2 டைம் செக் பண்ணுங்கள். இதில் வந்து 20 அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் இடத்துல. ஸோ இது கரெக்டு தான். 10 20 30 அடுத்து 100 200 தனித்தனி லிஸ்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இவ்வளோதான். லிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுக்கான MCQ 6:30 வர ஷார்ட்ஸில் வரும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி என்னென்ன கிளாஸை படிச்சிருங்க. மறுநாள் அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது சம்மந்தமாக 2-3 ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்களே வந்து ப்ராக்டிஸ் MCQ ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃப்ரீ கிளாஸஸ் தான், ஸ்கிப் பண்ணிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காதீங்க. ஸோ நம்ம இப்போ சிலபஸை முடிச்சிட்டா தான் கால்ஃபர் வரும்போது டெஸ்ட் பேட்சஸ் மட்டும் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ எனக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.